சார் வணக்கம் சார். வணக்கம் தான். இந்த ட்ரம்ப்பு என்ன தான் முடிவில் இருக்கிறாரு, என்ன நினைக்கிறான்? ஏன்னா ட்ரம்ப் படுத்துகிற பாடுங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாரு, ஈரானில் இருக்கவங்களாம் ஏன் உயிரோடு இருக்காங்க தெரியுமா? பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உயிரோடவே இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. இப்படி தொடர்ந்து இப்போ போர் நிறுத்தணுங்கிட்டு சொல்லிவிட்டு அங்கிட்டு போட்டு லெபனானை போட்டு அடிச்சு கிட்டத்தட்ட 250 பேர் இறந்து போயிருக்காங்க. மீண்டும் பதற்றமான சூழல், போர் தொடருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன நடந்தது? ஏன் இப்போ திருப்பி ட்ரம்ப் இந்த மாதிரி வாயை வச்சு சும்மா இல்லாமல் இருக்கார்? இல்லை, ட்ரம்ப்பு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிட்டதா, ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒரு நிலைமைக்கு போயிட்டு உடம்பு சரியில்லை, அதனால் மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு, இனி ட்ரம்ப்பால் இயங்க முடியாதுன்றது தான் இப்போ அமெரிக்காவில் ஒரு கோர் டீமோட கருத்தாக இருக்குது. அதனால் ட்ரம்ப்பை பதவியை விட்டு தூக்கிடுங்க. பைத்தியம் முடிச்சிருச்சு. அதான் நம்ம ஜாலிக்கெலாம் சொல்லலை, சீரியஸாக பைத்தியம் முடிச்சிருச்சு ட்ரம்ப்புக்கு. ஒரு பைத்தியக்காரன் இவனை வச்சுட்டு இருந்தோம்னா, தனி மனிதனுக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இந்த மனிதனை வைத்து கொண்டிருந்தால் அது இந்த நாட்டுக்கே ஆபத்தாக போய் முடிஞ்சிடும், மனித குலத்துக்கே ஆபத்தாக போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இம்பீச்மெண்ட்டை திருப்பி கொண்டு வர போகிறாங்க. ஏற்கனவே அமெரிக்காவில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிஞ்ச இதில் அதிகமாக முன்மொழியப்பட்டது யார் அப்படின்னா ட்ரம்ப் மேலே அப்படின்றாங்க. ஸோ இப்போ மீண்டும் ஆர்டிக்கல் 25 உள்ள ஒரு சில சரத்து 4 அப்படின்னு ஒரு சரத்து, அதை வைத்து ட்ரம்ப்பை துணை ஜனாதிபதி பதவி நீக்க செய்யலாம், பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி அப்படின்ற லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. அது சாத்தியமாக இல்லையான்றதை தாண்டி என்னென்னா, மக்களே அமெரிக்காவில் தெருவில் இறங்கி புரட்சி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துடுது. அதனால் ட்ரம்ப்பை விரைவில் தூக்கலை அப்படின்னா அமெரிக்காலே ஒரு புரட்சி வெடிக்கிறது. ஆல்ரெடி நோக்கிங்னு போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு சார். அதெல்லாம் ஜனநாயக ரீதியாக போராட்டம் அங்கங்கே பண்ணுது. மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இவன் அடித்து விரட்டி பண்ணும், குடும்பத்தோட ஜெயிலில் போடுங்க. அதாவது பதவி நீக்கம் செய்ய இந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது வேறு. ஆனால் பதவியை நீக்கிட்டு அவனை அப்படியே தூக்கி குடும்பத்தோட ஜெயிலில் வைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோஷங்கள் அமெரிக்காவில் தான் முதல் முறையாக வருது. அதனால் விரைவில் ட்ரம்ப்புக்கும் முடிவு காலம் எழுதிடுவாங்க, அவங்க மக்களே எழுதிடுவாங்க அரசியலில். ஸோ அதுதான் விரைவாக எதிர்ப்பு. ட்ரம்ப்பை அந்த பதவியிலேருந்து தூக்கினா மட்டும்தான் உலக மக்கள் அமைதியாக நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா இவன் ட்ரம்ப்புக்கு மட்டும் உள்ள பிரச்சனை கிடையாது. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், தாய்லாந்து, கம்போடியா, மயான்மர் எல்லா நாட்டிலோடைய அடிய ஆழம் வரைக்கும் இது பாயுது. இவங்களோட இந்த இவனும் நெதன்யாகவும் ட்ரம்ப்பும் செய்கிற இந்த 2 வேலைகள் இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள், இந்த பக்கம் ஆஸ்திரேலியா கடைசியில் புரியுதா, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிரீன்லாண்டு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஏசியன் கண்ட்ரிஸு எல்லாரையுமே பாதிக்குது. சிறு சிறு நாடுகள், தீவு நாடுகளை கூட பாதிக்குது. அப்படிங்கும்போது அப்போ இந்த ஒற்றை மனுஷனுக்கு இவ்வளோ பவர் கொடுக்கறது ரொம்ப ஆபத்தானதுன்னு அமெரிக்க மக்கள் நினைக்கிறாங்க. செனட்டும் அப்படி தான் நினைக்குது, ஆளுங்கட்சியும் அப்படி தான் நினைக்குது. அமெரிக்காவில் ஆளுங்கட்சியிலே ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறதுனால ட்ரம்ப்பை எப்படி தூக்கிடணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா பெருத்த அவமானத்தை அடி வாங்கியிருக்கு. அடி வாங்கினது மட்டும் இல்லாமல் அமெரிக்கான்ற ஒரு பெரிய வல்லரசு நம்பர் 1ன்னு சொல்லி இவ்வளோ நாள் ஒரு பிம்பத்தை வச்சுருந்ததை பலூனில் ஊசியை குத்துற மாதிரி ஈரான் அடித்து குத்திடுச்சு. அதனால் அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்ற முடிவுக்கு நிறையா வந்துட்டாங்க. நீதிபதிகள், அந்த அமெரிக்காவுடைய அதிகார அமைப்புகள் எல்லாம் முடிவு பண்ணி எல்லாமே மதிகள்லேருந்து மக்கள்லேருந்து அதிகார வர்க்கத்திலேருந்து செனட்லேருந்து எல்லாருமே ட்ரம்ப்பை தூக்கணும். ட்ரம்ப் பெரிய சூனியக்காரராக இருப்பார் சார். எல்லாரையும் ஏமாற்றிருக்காரு. எல்லாத்தையும் ஏமாற்றி கடைசியில் வந்ததுக்கப்புறம் அப்படியே இருக்குது. இப்போ ட்ரம்ப்புக்கு ஆதரவு யார் தெரியுமா? மிகப்பெரிய ஆதரவு நம்ம தமிழ் யூடியூப்பில் சில பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க. பெரிய ஆதரவு அமெரிக்க பைத்தியங்கள் சிலது எதுக்கு பேசுகிறாங்க என்னன்னே தெரியல. அவன் அமெரிக்காவுக்குள்ளே போகிறதில்ல, டிக்கெட் எடுத்து இங்கே போகிறதும் கிடையாது. ஒரு சில பேர் போயிட்டு வந்த ஆட்கள் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. திருப்பி அங்கே விடணும்ல, விசா தர மாட்டானோன்ட்டு ஆதரவாக ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 4-5 பேரை தவிர அமெரிக்காக்காரங்களே கழுவி வீட்டிலேயே யாரும் சப்போர்ட் பண்ணல. மெலானியா ட்ரம்ப்லாம் நேற்று பயங்கர சண்டையாக வீட்டில். மெலானியா ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு சர்க்கிள் கோடீஸ்வரங்களுக்கான மெனு கார்டுன்ட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, முந்தா நாள் என்ன பரப்பி விட்டாங்கன்னா, இந்த அம்மா யார் இவன் இருக்காங்க, எப்ஸ்டீனுடைய ஆள்.
எப்ஸ்டீனோட ஆள் நீங்கள் புரிஞ்சுக்க ஆள்னா என்னன்னு அதை வந்து இந்த வடிவேல் சொல்லாப்புல நான் என்னையே தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி ட்ரம்ப்புக்கு தானமாக கொடுக்கப்பட்ட ஒரு நபர்னாங்க, எப்ஸ்டீனோட ஆளுன்னாங்க. அப்புறம் சில பேர் மீம்ஸ் என்ன போட்டாங்கன்னா எப்ஸ்டீனோட மெனு கார்டுன்ட்டாங்க. எப்ஸ்டீனோட ஆளுன்றது இல்லை, தெரியும் எப்ஸ்டீன் தெரியுமா தெரியாதான்றது இல்லை, அந்த மெனு கார்டே இதுதான். இப்போ நீங்கள் போய் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா மெனுவிலே இருக்கும் புரோட்டா, கொத்து புரோட்டான்னு. அப்படி போயிட்டாங்க. அந்தளவுக்கு போய் ரொம்ப அவமானமாகி நேற்று அந்த அம்மா வந்து விறுவிறுன்னு அதுக்கு ஒரு சினிமா சீன் மாதிரி வச்சாங்க. டக்கு 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 நடந்து வந்துச்சு. போடியத்தில் ஏற்கனவே பேச வேண்டிய பேப்பரை வச்சுருந்தாங்க, பேசிச்சு எல்லாம் வேணாம் வேணாங்க, திரும்பி போயிடுச்சு. இது ட்ரம்ப் குடும்பத்தை வந்து யாரோ வந்து சூனியம் வச்சு மடக்கி வச்சுருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ ட்ரம்ப்புக்கு அவங்க ஊர்லேயும் வீட்லேயும் சோத்துலேயும் அடி வச்சு சேத்துலேயும் அடி வாங்கியாச்சுங்கிற மாதிரி நாலாப்புறம் அடி வாங்கினாலும் வாய் இன்னும் குறையவே இல்லை. தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசி ஒரு பதற்றமான சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கார். இப்போ இனிமேல் இந்த போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தையும் போது இப்போ பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை, முன்னேற்றமே இல்லை. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தொடர்ந்து போர் இல்லை, பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடக்க போகுது பாகிஸ்தான்லையா? அதுக்கெல்லாம் ஆள்லாம் போயிட்டாங்க. ஜேடி வேன்ஸ்லாம் இந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த பக்கம் வந்து அவங்களோட சபாநாயகர் எல்லாம் நம்ம மட்டும்தான் சொல்லியிருந்தோம். உண்மையிலே பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவே ஈரான்லேருந்து யார் பேச்சுவார்த்தை நடத்த வருவாங்கன்னு தெரியலன்ற டைமில் நம்ம சொல்லிட்டு தான் அந்த நாட்டுடைய சபாநாயகர் தான் வருவார் அப்படின்னு. அதே மாதிரி ஃப்ளைட்டில் போய் பாகிஸ்தானில் இறங்கினதுக்கப்புறம் தான் இவரா அப்படின்னு. நம்ம இதை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஈரான் சார்பில் யார் பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத, அராக்சி போக மாட்டார், சபாநாயகர் போவார், இல்லைனா அந்த கோர் டீம்லேருந்து இன்னொருத்தர் யாராவது 2 பேர் போவாங்கன்றதான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த 2 பேர் தான் போயிருக்காங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தை, சபாநாயகர்ன்றவர் சாதாரண ஆள் கிடையாது. ஈரானோட சபாநாயகர் மிகப்பெரிய ஒரு ஞானி, அவர் அரசியல் அறிஞர். பேச்சுவார்த்தை எல்லாம் பயங்கரமாக இது நெகோசியேஷனில் முக்கியமான ஆள். இந்த பக்கம் வந்து இந்த பைத்தியங்கள் போனால் பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லி ஜேடி வேன்ஸ் பேர். ஜேடி வேன்ஸ் ஓகே, ஒரு டீசென்ட் மேன் தான். ஜேடி வேன்ஸ் எந்த சூழல்லையும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு முன்ன பின்ன போகக்கூடிய ஆள். ஸோ அதனால் இந்த பக்கம் ஜேடி வேன்ஸ் போயிருக்காப்புல. ஸோ இது வந்து ஒரு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அந்த இப்போ லெபனான் மீதான அட்டாக், அந்த லெபனான் மீதான அட்டாக்கை வந்து நிறுத்தணும். இப்போ இங்கே மட்டும் கிடையாது, அவர்களுக்கும் தான் சேர்த்து பேசுகிறாங்க. ஆனால் அதை ஹிஸ்புல்லா அமைதியாக இருப்பாங்களே, ஏன்னா அவங்க தொடர் தாக்குதல் தானே தொடரும். அதாவது ஹிஸ்புல்லா வந்து இப்போ சைலண்ட் ஆயிடுச்சு. லெபனான்னு இப்போ இறங்கி ஒரு மும்முனை பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிறதா நேற்று ஒரு தகவல் வந்தது. அமெரிக்காவுடனும் அதே மாதிரி இஸ்ரேலோடனும் அவங்க டைரெக்டாகவே ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதனால் இந்த போரை நிறுத்தினா நெதன்யாகு காலினா வாழ்க்கை நாசம். அதனால் இந்த நெதன்யாகு தான் பதவியில் ஒட்டி கொண்டிருக்கணுன்றதுக்காக இந்த போரை நடத்துகிறார். எங்கேயாவது நடத்திக்கிட்டே இருக்கணும். ஒன்று பாலஸ்தீனத்தில் இருக்கணும், இல்லை எங்கேயாவது சண்டை நடந்துட்டு இருந்தால் நம்ம பதவியில் இருக்க முடியுன்றது தான் நெதன்யாகுவோட பிளான். அதனால தான் நெதன்யாகு இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்கா. ஒன்று இங்கே பேச்சுவார்த்தைன்னு அமெரிக்கா நிறுத்தினா கூட அங்கே போய் வெண்ணை அடித்து அவனை சண்டைக்கு இழுக்கிறது, போய் போராட்டு பித்தலாட்டு சொல்கிறது. 180 தீவிரவாத 10 இடத்துல தாக்குதல், 10 நிமிஷத்தில் 100க்கு மேற்பட்ட இடத்துல தாக்குதல் நடத்தினாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சி 160 பேரை கொண்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு கூட வரலன்றாங்க. தனியாக தாக்கி அழித்து விட்டோம், 180 தீவிரவாதிகள் அழிச்சிட்டாங்க. அதுவும் ஷார்ப்பாக வந்த உளவு தகவலை எடுத்து கரெக்டாக அடித்தாங்கன்னா கரெக்டாக தீவிரவாதி பூராமே செத்துட்டாங்க. மீதி அவனும் பக்கத்தில் இருந்தால் கூட சாகலை. அப்படின்ற மாதிரி ஒரு கதையை நெதன்யாகு சொல்லியிருக்கு. இதுதான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இனி சண்டை வருவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ட்ரம்ப் வாயில் வடை சுட்டு பேசலாமே தவிர, இல்லைனா ட்ரம்ப்புக்கு வாய் மட்டும் இல்லைன்னா காக்கா தூக்கிட்டு போயிருக்கும் நேரம் அப்படின்ற கதை தான் ட்ரம்ப்பு கதை. அதனால் சும்மா உருட்டுறது இப்போ இருந்தால் தான் நம்ம சும்மா ஆட்டல் ஊட்டல்லே ஆட்டையை ஓட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்றது தான். ஆனால் ட்ரம்ப்பு வந்து ஒரு வீணாக போனவன்றது உலகம் பூரா பப்ளிக் ஆயிடுச்சு. அவனே தான் தவளை தன்வாயால் கெடுங்கிற மாதிரி கேட்டான்ற மாதிரி அமெரிக்க மக்கள் டோட்டலாக கொந்தளிச்சு போயிருக்காங்க. அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த மாதிரி அமெரிக்கா கேவலப்பட்டது இல்லைன்றதில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு. அதே நேரத்தில் இதுவே நம்ம வந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எப்படியாவது திருப்பி சண்டையில் இழுத்து விட்டு நீ 2 பேரையும் நாசப்படுத்தணுன்றது தான் ஆனது. அப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இது எதில் போய் முடியுன்றது இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஏதாவது மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ கடலில் ஈரான் வைத்த கன்னி வெடிகள் இருக்குல்ல, அதுதான் இன்னும்
இடம் ஸ்பாட் பண்ண முடியாமல் இடமா இருக்குது, அது ஒரு பெரிய த்ரெட்டாக மாதிரி இருக்குங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. அது உண்மையாக? ஏன்னா அந்த அளவுக்கு கடலை வந்து கன்னி வெடிகள் ஆக்கிரமிச்சிருக்கா இப்போ? ஏன்னா ஹார்மூஸை ஓப்பன் பண்ணால் கூட அது ஒரு ட்ரபுளாக தான் இருக்கும். அது ஒரு மிரட்டல் தான், மிரட்டல் தான். கன்னி வெடிலாம் ஒரு மண்ணாங்கட்டி பெருசாலாம் இல்லை. ஏன்னா அவங்களே கன்னி வெடி வச்சு அவங்களால எடுக்க முடியாது, எங்கே இருக்குன்னு ஸ்பாட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆனால் அது பழைய காலத்தில் எங்கே வச்சானோ அவங்களுக்கே தெரியாது, குழி தோண்டிகிட்டு இருப்பாங்க ஐநாலேருந்து. ஆனால் இப்போல்லாம் ஜிபிஎஸை வச்சு கூட வச்சிடலாம், சேர்த்து வச்சு உள்ளே வச்சு ஃபஸ்ட்டாக தெரிஞ்சு போயிடும் எங்கெங்கே இருக்குன்னு. அதெல்லாம் தூக்கிடலாம். அது சும்மா ஒரு வடையை சுட்டு விட்டுருக்கேன் உலகம் பூரா. கன்னி வெடி வைக்க தெரியும் ஆனால் எடுக்க முடியாது, அது ஈரானுக்கு அந்த சக்தி இல்லை அப்படின்னு அவன் உருட்டுறான் யூடியூப்பில் உட்காந்து. அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஆமாம், வைக்க தெரிஞ்ச ஈரானுக்கு எடுக்க தெரியாதுன்னா எங்கடா வச்சாங்க? ஒன்றும் சும்மா ஒரு 4 கன்னி வெடியை வச்சுட்டு பூரா வச்சுருக்கோன்னு சொல்லி ஒரு மிரட்டல் தான் அதெல்லாம். அதெல்லாம் ஜிபிஎஸ் வச்சு தான் வச்சுருப்பேன். அதெல்லாம் அந்த காலத்தில் தான் கன்னி வெடி வச்சா எங்கே அவன் காலை வச்சு செத்துருவான்றது இப்போலாம் க்ளீனாக தெரியும். ஸோ அதை அகற்றிடுவோம். அது ஒரு மிரட்டல் தான், அமெரிக்காவுக்கு ஒரு மிரட்டல். தேவையில்லாம் பண்ணன்னு நீ தான் போய் சாக போகிற அப்படி போகிற பயத்திலே இருக்கும்ல. ஹர்மூஸ்குள்ளே வண்டியை ஓட்டும் போது எங்கே கன்னி வெடி இருக்குமோ, காலிக்கடியில் கன்னி வெடி வச்சுருப்பானோன்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ அதுக்காக போட்ட பிட்டு தான் அது. மற்றபடி இந்த கன்னி வெடி வெடிச்செல்லாம் இது வரைக்கும் எந்த கப்பலும் ஒன்றும் ஆகலை. இப்படி ஒரு படம் காமிச்சிக்கிட்டே இருந்தாவே அப்படி பில்டப் கொடுத்துட்டே தான் ஓட்டுவாங்க. ஈரான் பயங்கரமான புத்திசாலி தான் சார். ஒரு கன்னி வெடியை வெடிக்க வச்சு 1000 வச்சிருக்கணும் ஒரு பயத்தை ஏற்படுத்தின மாதிரி ஒரு பய உளவியலாகவே பாதிக்க வச்சாங்க. நம்ம சும்மா வச்சா கூட பெயிண்டில் வரைஞ்சி வச்சு பல பாம்பை போட வச்சு பலூனை ஊத விட்டு அதில் ஒரு பாம்பை போட வச்சு இது கொஞ்சம் பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக ரொம்ப கேவலம். ட்ரம்ப்பை வந்து சின்ன பையன் ரேஞ்சுக்கு ஆக்கி விட்டாங்க. விளையாட்டு பொம்மை மாதிரி அடிக்க விட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. இதுதான் அமெரிக்கா அந்த அவமானத்தை வெளியே சொல்ல முடியாமல் தான் அப்படி இருக்குது. இப்போ இந்த போர்னால இத்தனை நாட்கள் இத்தனை லட்சம் கோடி செலவா நீங்கள் கூட சொல்கிறீங்க, எவ்வளவு தான் அவங்களுக்கு? நல்லா இப்போ அதான் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி அளவுக்கு அமெரிக்காவுக்கு லாஸ் ஏற்கனவே வச்சுருந்ததில்ல. இப்போ கை காசு இல்லை, ஏற்கனவே இந்த காலங்காலமாக அவங்க பேஸ் போட்டிருந்தாங்கல்ல. கிட்டத்தட்ட ஒரு 48 பேஸோ 52 பேஸோ இருந்தது. இப்போ 5 பேஸோ என்னமோ தான் இருக்குது. எல்லா ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. அப்போ இவங்க கட்டுப்பாட்டில் இருந்தது இழந்துட்டான். இனியும் இவங்க வந்து மேலேக்கு வர முடியாதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. சரி சார், எனிவேஸ் இப்போ இறுதியாக நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் இந்த ஈரான் விஷயத்தில் இந்த வாரத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய அது என்ன உலக அரசியல் தெரியணும், ட்ரம்ப்போடைய கோமாளித்தனம்லாம் தெரியும்னு பார்த்தவங்க. இன்னொன்று சாமானியர்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த பொலிட்டிக்ஸ். அது காரணம் வந்து ஒரு போர் நடந்தால் நமக்கும் அதோட விளைவுகள் எப்படி பாதிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப அதிக அளவில் வியூவர்ஷிப் பார்க்குறாங்க. இந்த தட்டுப்பாடெல்லாம் முடிவுக்கு வருமா? அதற்கான சூழல் ஃப்ளைட்டு விட்டால் ஏறி வந்துடுறது கொஞ்சம் நாளைக்கு நல்லது அப்படின்றது நல்லது. ஏன்னா இப்போ வரைக்கும் இப்போ ஒரு முடிவில்லாததை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது ட்ரம்ப் போகிற நிறுத்தினா கூட இவன் இஸ்ரேல் எதையாவது ஒன்று பண்ணி விட்டான்னா திருப்பி போர் வர்றதுக்கான புண்ணு ஆடுறதுக்குள்ளே சொரிஞ்சு விட்டு அவன் புண்ணை ஆற விடவே மாட்டான். குரங்கும் சரி அவனும் சரி ஆடுற புண்ணை சொரிஞ்சு விட்டுருவான். ஸோ அதனால தான் ஆபத்து. அமெரிக்கா கூட அடங்கி போயிடும். ஆனால் இஸ்ரேல் வந்து ரொம்ப ஆபத்தானது. அதனால் மக்கள் கொஞ்சம் இங்கேருந்து வேலைக்கு போனவங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ட்ரம்ப் ரொம்ப கொடூரமான ஆள் சார். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு கிரில்லு சிக்கன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்த பசங்களோட வாழ்க்கையிலலாம் மண்ணள்ளி போட்ட மாதிரி கேஸ் இல்லாமல் ஒரு கிரில் சிக்கன் கூட வாங்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காருன்னா ரொம்ப கொடூரமானவர். பொறுத்து வந்து பார்ப்போம் சார், இதெல்லாம் முடிவுக்கு வருதாங்கிறத பார்ப்போம். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் தெரிய வரும் இவங்க சொல்கிற அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிறாங்களா அல்லது எதை நோக்கி முடியுதுன்னு பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.